இவர் கந்தக்கோட்டம், செவ்வேல் கோட்டம் போன்ற ஆலயங்களில் ஓதுவராக ஆன்மீக தொண்டாற்றியவர். சாதனை பெண், வெற்றி திருமகள், பாரதியார் கண்ட புதுமை பெண், விரிவுரை வித்தகி, சேவை சுடர், சித்தாந்த ரத்தினம், இது போன்ற எண்ணற்ற விருதுகள், அதாவது 23 விருதுகளை பெற்றவர். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளில் சென்று ஆன்மீக சொற்பொழிவாற்றியவர். அத்தகைய அன்பு சகோதரியார் அவர்களுக்கு சிங்கப்பெண்ணே விருதினை திருமதி கைலை மாமணி TM அருள்மொழி அவர்களுக்கு கோமதி ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக வழங்கப்படுகிறது. திருவல்லிக்கேணி திருவடீஸ்வரர் கோயிலில் வாரந்தோறும் ஆன்மீக சொற்பொழிவாற்றிய அன்பு சகோதரியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். வந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்பா. நான் ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு 40 இயர்ஸாக இருக்கேன். நான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், மெட்ராஸ் சென்னை கார்ப்பரேஷனில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். அந்த பணியை விட்டுட்டு நான் தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவாராக இருக்கேன். அதுவே நல்லா பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லைங்களா, நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய ஒரு இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அவர் இப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் இறை அருளால் நான் என்னுடைய பிறவியை நான் சரித்திரம் படைத்து விட்டேன். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இல்லைங்களா. என்கிட்ட தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு லேடி ஓதுவாராக என்ன இறைவன் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் அந்த பணியை நல்லா செவ்வனே செய்கிறேன். என்னுடைய கவர்மெண்ட் ஜாப்பையே விட்டுட்டு இதில் பணி செய்கிறேன். இதையும் கைங்கரியமாக தான் செய்கிறேன். இதற்கும் நான் எந்த காசும் வாங்கிறது கிடையாது. ஏன்னா பல சொற்பொழிவுகளும் பண்ணுறேன். 2 முறை கைலாயம் போயிட்டு வந்ததுனால கைலை மாமணி, அரசியல் சம்பந்தமான கலை மாமணி எனக்கு வேண்டாம். கைலை ஆன்மீக சம்மந்தமான கைலை மாமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கேன். கலை மாமணியும் வாங்கியிருக்கேன். இந்த டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னுடைய ஒத்துழைப்புக்கும் இந்த ஆன்மீக பணியை செய்வதற்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம போய் வர்றதுக்கும் இந்த திருச்சி, மதுரை, திருவாலங்காடு, திருவையாறு போன்ற பல ஊர்களுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் போயிட்டு லாஸ்ட் இயர் அபுதாபியில் 6 அறுபடை வீடு சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். எல்லாம் இறை அருள் தான். அதில் எல்லாருக்கும் எனக்கு உடனாக இருந்து என் பழசங்க, என்னுடைய ஹஸ்பண்டை எல்லாருமே என்னுடைய இறைப்பணிக்கு உறுதுணையாக இருக்கிறாருங்க. அது மாதிரி 2 குழந்தைங்க, 2 பொண்ணு குழந்தைங்க, 2 ஒன்று டாக்டர், ஒன்று இன்ஜினியரு. மருமக பிள்ளைங்களையும் டாக்டர், இன்ஜினியரு. பேரம்பேத்திங்களாம் இருக்காங்க. எல்லோரும் இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. நல்ல ஆன்மீக அன்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க. 5 சபையில் நான் பேசுகிறேங்க. மாதம் ஒரு சபையில் ஒன்று உள்ளது. கொளத்தூரில் ஒன்று இருக்குது. இந்த ட்ரிப்ளிகேனில் இந்த அம்மா இருக்கிறாங்க. திருவட்டீஸ்வரம்பேட்டை கோயில். அது மாதிரி இங்கே நான் பிறந்தது திருவல்லிக்கேணி தான். இது வரைக்கும் 23 விருது இறை அருளால் வாங்கியிருக்கேன். இது 24வது. மே 1 ஒரு விருது ரெடியாக இருக்குது. அங்கே மே 1 25th அவார்டு, அதுவும் சில்வர் ஜூப்ளி அவார்டு, அதுவும் நான் பிறந்த மண் திருவல்லிக்கேணியிலே கிடையாது.